சோ இந்த மெட்டர்னல் மென்டல் ஹெல்த்ல வார இஷ்யூனால பிரச்சனைகளால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது அந்த குறிப்பிட்ட நீங்க பார்க்கலாம் 2 பேருக்குமான பிரச்சனைகளை நாங்க பார்க்கலாம். ஒன்றாவது அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூஸ் நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த பிரெக்னன்சில வர ப்ராப்ளம்னால நீங்க பார்க்கலாம் அந்த ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும் அவங்களுக்கு. அதே போல ஆன்சைட்டின்றது ஒரு வகையான பதகளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வகையான தொடர்ந்தேர்ச்சியா பதகளிப்புக்கு சிம்பிளா நீங்க விளங்கிக் கொள்றது அப்படின்றால் தொடர்ந்தேர்ச்சியான பதட்டமும் பயமும் அப்படின்ற ஒரு விஷயம், இல்லாட்டி ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி என்று சொல்வார்கள். ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி, ஒரு கம்ஃபர்ட் இல்லாத சூழ்நிலையும் ஒரு வகையான பயமும் தொடர்ந்தேர்ச்சியாக காலையிலிருந்து நைட் வர காட்டியும் தொடர்ந்தேர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கட்டம் இருக்கிற நேரம் நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல நீங்க பார்க்கலாம் டிப்ரெஷன் மாதிரியான விஷயங்கள். டிப்ரெஷன்ன்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை நீங்க பார்க்கலாம். உலகத்துல இருக்கிற பெரும்பாலான உள நோய்கள்ல அதாவது மிக அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு நோய் என்று பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், மனச்சோர்வு என்று சொல்லுவோம். இதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான ரீசன் தான் இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அல்லது ஹார்மோன்ஸ்ல வர இம்பேலன்சஸா இருக்கலாம். அது ஒரு ஆளுக்கு டிப்ரெஷனை கொண்டு வந்து சேர்க்கும். அது நீங்க பார்க்கலாம் அந்த தாயினுடைய ஹார்மோன் லெவல்ல பாதிப்புகளை ஏற்படுத்துறதையும் நீங்க பார்க்கலாம். இது அந்த தாயினுடைய பிசிக்கல் ஹெல்த்தை பாதிக்கும். அதே போல அந்த தாயினுடைய இம்யூனோ சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியில பாதிப்பை ஏற்படுத்தும். பிளட் பிரஷரை கூட்டி குறைக்கலாம். அதாவது அந்த ஸ்லீப் பேட்டர்ன்ல பாதிப்புகளை ஏற்படுத்துறதை நீங்க பார்க்கலாம். சரிதானே? அப்ப இந்த பிரெக்னன்சி மென்டல் ஹெல்த், பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கிற மென்டல் ஹெல்த்ன்றது மிக முக்கியமான ஒரு தாக்கம் ஏற்படுத்த பார்க்கலாம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளிகேஷன்ஸ் அன்ட்ரீட்டட் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் டியூரிங் பிரெக்னன்சி கேன் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் கம்ப்ளிகேஷன். லைக் அப்ப அந்த மாதிரியான ஒழுங்கான அன்ட்ரீட்டடாக இருந்தால், அதை நாங்க கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால், சிலவங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் இல்லைன்றதுனால அதை சரியாக கண்டுகொள்றது இல்ல, அது சரியா போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முந்தி காலத்துல நாங்க கேள்விப்பட்டுக்கிறோம், ஒரு 30 வருஷம் 40 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ன்றது வித்தியாசமானதாக இருக்கும். அந்த காலத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவலும் வித்தியாசமா இருக்கும். அந்த காலத்துல இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸும் வித்தியாசமானதாக இருக்கும். பொறுப்புகள் வித்தியாசமானதா இருக்கும். அதனால ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைவாக இருக்கும். ரைட்? அந்த காலத்துல அது பெரிய அளவு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கவில்லை என்று கூட நாங்க சொல்லலாம். ஆனால் அந்த காலத்துல சில முறைமைகளை பயன்படுத்தி சில பிரச்சனைகளை வந்து தீர்த்து இருக்கிறார்கள். ரைட்? ஆனால் நவீன காலத்துல ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிரெக்னன்ட் விமனும் எதிர்கொள்ற நவீன கால சவால்கள் என்றது வித்தியாசமானது. ஆகவே நிச்சயமாக எங்களுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜிஸ்லயும் சில அப்டேட்டிங்ஸ் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறது. ரைட்? அப்ப அது சரியாக கொண்டு வரவில்லை அப்படின்னு சொன்னால் அது அந்த குழந்தைகளை வந்து நீங்க பார்க்கலாம். குழந்தைக்கு சில நேரம் குறைப்பிரசவமாக இருக்கலாம், அல்லது ஒரு வகையான தாய்க்கு ஏற்படுகின்ற அந்த குழந்தை வந்து அது குழந்தையுடைய வெயிட் வந்து குறைந்து போறதாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம். இந்த மாதிரியான விளைவுகளை வந்து அது ஏற்படுத்தி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதே போல நீங்க பேபியில பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த பேபியில கூட பிரச்சனைகள் ஏற்படுறது பார்க்கலாம். ஸோ மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் இஷ்யூ, பர்டிகுலர்லி anxiety அண்ட் டிப்ரெஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த மெட்டர்னல் பீரியட்ல வர்ற நேரம் அது குழந்தையினுடைய பிரைன் டெவலப்மெண்ட்ல பாதிப்பை ஏற்படுத்துறத நீங்க ஆய்வு ரீதியாக இப்ப வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. நீங்க அதை வாசிச்சு பார்க்கலாம் தேவைன்னா. ரைட்? ஒரு தாயினுடைய மென்டல் ஹெல்த் ஒழுங்காக இல்லை, குறிப்பாக இந்த பிரெக்னன்சி பீரியட்ல, அல்லது அந்த தாய் வந்து anxiety அல்லது டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கட்டம் இருக்கிற நேரம் நிச்சயமாக அந்த பேபியினுடைய பிரைன் டெவலப்மெண்ட்ல பிரச்சனைகள் ஏற்படுறத நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து அதிகரிக்கிறத நீங்க பார்க்கலாம். அது குழந்தையுடைய நியூரோ டெவலப்மெண்ட்ல பாதிப்பை ஏற்படுத்துறத நீங்க பார்க்கலாம். அதனால ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னால் குழந்தையுடைய நடத்தை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம், அல்லது அறிகை சார்ந்த பிரச்சனைகளா இருக்கலாம். உதாரணமா அறிகை என்றது குழந்தையுடைய ஐக்கியூ லெவலா இருக்கலாம், குழந்தையுடைய இன்டெலக்சுவலிட்டியா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிற்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்துறத நீங்க பார்க்கலாம். அதே போல குழந்தைகள் ஏற்படுத்துற இன்னொரு பிரச்சனை தான் இந்த மாதிரியான மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய அட்டாச்மெண்ட் பாண்டிங், தாயோடு இருக்கிற அந்த நெருக்கம், அந்த பிணைப்பிலை வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறது நீங்க பார்க்கலாம். அதனால அந்த குழந்தைக்கு வந்து இந்த மதர்ஸ் அபிலிட்டி டு என்கேஜ் இன் பாசிட்டிவ் பாண்டிங் பிஹேவியர்ஸ் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக போகும். அதனால குழந்தையினுடைய இமோஷனல் ஹெல்த்லையும் குழந்தையுடைய சோஷியல் டெவலப்மெண்ட்லையும் வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்த நீங்க பார்க்கலாம் ஃபியூச்சர். ஏன்னா நாங்க பார்த்திருக்கிறோம் குழந்தைக்கு சின்ன வயசுல சரியான இமோஷனல் சப்போர்ட், ஒரு நாங்க என்ன சொல்லுவோம் மனவெளிச்சி சார்ந்த ஒரு பிணைப்பு தாயோடு ஏற்படவில்லை அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய ஃபியூச்சர்ல வந்து அந்த குழந்தையுடைய சோஷியல் டெவலப்மெண்ட்ல, சமூக விருத்தியில, அதே போல குழந்தையுடைய இமோஷனல் பேலன்சிங்ல இருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வர்றதை நீங்க பார்க்கலாம்.
ரைட். குறிப்பா நீங்க பார்க்கலாம், நான் ரீசென்ட்லி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பிபிடி சம்பந்தமாக. பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவார்கள். இருதுருவ சாரி பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் என்று சொன்னது அந்த அதாவது ரெண்டு துருவங்கள் இருதுருவ கோளாறுன்றது வேற. இதுவும் அப்படித்தான், இந்த மூட் ஸ்விங் ஆகுது. சரிதானே? சோ போர்ட்லைன் பர்சனாலிட்டியான ஆளுமைகள் உருவாகிறதுக்கான காரணங்கள் உண்டு. என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த இந்த சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு தேவையான அட்டாச்மெண்ட்ல ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கும் என்றால், சில சந்தர்ப்பங்கள் அந்த குழந்தைக்கு பிபிடி மாதிரியான பார்டர்லைன் பர்சனாலிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதோடைய ரூட் கோஸை பத்தி பேசலாம். ரைட். அதே போல இன்னும் நிறைய இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஃபியூச்சர் நாங்க அதை பேசுவோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ரைட். சோ சில ஆய்வுகள் என்ன சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், பேபிஸ் ஆர் மோர் லைக்லி டு ஹேவ் லோ பர்த் weight இஃப் தேர் மதர் ஹேஸ் டிப்ரெஷன் இன் பிரெக்னன்சி. குறிப்பாக தாய்க்கு பிரெக்னன்சி பீரியட்ல டிப்ரெஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த தாய்க்கு வந்து மனச்சோர்வினால பாதிக்கப்படுவா அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தைக்கான சாத்தியம் இருக்கிறது நிறைய. அந்த குழந்தையுடைய பர்த் வெயிட் வந்து குறைந்து இருக்கிறதுக்கு காரணமாக அமையும் என்று சில ஆய்வுகள் சொல்லியிருக்கிறது. ரைட். அதே போல untreated mental illness can also affect the baby's development later. அதே போல அந்த குழந்தை அந்த தாய் அந்த குறிப்பிட்ட காலத்துல ஏதாவது ஒரு வகையான மென்டல் ஹெல்த் இல்னஸ்ல பாதிக்கப்பட்டிருந்தால் அது அந்த குழந்தையுடைய பிற்காலத்துல குழந்தையுடைய விருத்தியில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கலாம்.